11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஸிடம் கேட்கலாம். பூபேஸ், விவரங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாட்கோ ஜியோ அமைப்பை சார்ந்த அந்த அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக துவங்கி ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை நோக்கி ஊர்வலமாக சென்று அந்த ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாட்கோ ஜியோ அமைப்பை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டதோடு ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருகாமையில் உள்ள மாற்றுப்பாதையில் போக்குவரத்தானது திருப்பி அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாட்கோ ஜியோ அமைப்பை சேர்ந்த அந்த அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தற்பொழுது அடைத்துள்ளனர். அது மட்டுமின்றி அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. தற்பொழுது அந்த ஊழியர்கள் அனைவரும் தனியார் மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட ஒரு பகுதியைச் சேர்ந்த அந்த அரசு ஊழியர்கள் மட்டும் போராட்டத்தில் பங்கெடுத்ததோடு கைது ஆகாமல் பணிக்கு திரும்பியதை அடுத்து தற்பொழுது அந்த பகுதியில் பரபரப்பானது தணிந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.